நம்மளுடைய தமிழ் பிளேயர்ஸ் இப்பெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா எதிர்பார்க்கல. ரீசெண்டா இந்த ஒரு தரமான ரீஜன் லாபில ஒரு மேட்ச் போயிருப்போம். அப்படிப்பட்ட இந்த ஒரு மேட்ச்ல இங்க ஒரு தமிழ் பிளேயரை கில் எடுப்பேன். கில் எடுத்தோம் பாத்தீங்கன்னா நேம் தமிழ்ல இருந்துச்சு. கில்ல கிளியர் பண்ணிட்டு பார்த்தா இங்க ஒரு எனிமி வந்திருப்பாங்க. அவன பத்தி தரமான ஹெட்ஷாட் அடிச்சு இங்க ஒரு நாக் டவுன் வச்சாச்சு. திரும்ப நம்மளுடைய தமிழ் பிளேயர்ஸ் இங்கே ஃப்ரெண்ட் பிடிக்க வந்திருப்பாங்க. நான் தெரியாம இந்த இடத்துல அவங்க அடிச்சிருவாங்க. அவங்க ஃப்ரெண்ட் பத்தி ரிவே பண்ண வந்துருவாரு. இந்த இடத்துல நம்ம டீம்மேட்ஸ் ரெண்டு பேத்துக்குமே ஹெட்ஷாட் டைம் எல்லாம் கொடுப்பாங்க. இதுக்கு அப்புறம் லாஸ்ட் ஜோன்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி கைஸ் எல்லாருக்குமே நீ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். எல்லா வருஷம் மாதிரியே நம்மளுக்கு இந்த வருஷம் ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம லெவல் கே பிளஸ் ஃபாலோஸ் வச்சு ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட் வச்சிருப்போம். அந்த இன்ஸ்டா அக்கௌண்ட் பத்தி டிசேபிள் ஆயிருச்சு. இந்த இன்ஸ்டா அக்கௌண்ட் பத்தி நமக்கு ரொம்பவே ஒரு எமோஷனலான ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட். போடுற வீடியோ எல்லாமே லாக்ஸ் பிளஸ் வியூஸ் இல்லனா குறைஞ்சு 30k பிளஸ் வியூஸ் ஆகும் போயிடும். 20 போஸ்ட்ல 10k பிளஸ் ஃபாலோவர்ஸ் எடுத்தோம். அப்படிப்பட்ட இந்த ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட் அவங்களோட அதிகமா வியூஸ் போகுது சீக்கிரமா வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ப்ளூ டிக் வச்ச கிரியேட்டர்ஸ் நம்மளோட இன்ஸ்டா அக்கௌண்ட் பேன் அடிச்சிருக்காங்க. இதனால தான் எல்லா இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸ்மே 700 ரூபாய் கட்டி ப்ளூ டிக் வாங்கி போட்டுருவாங்க. நம்மளுக்கு ஒரு பக்குனால ப்ளூ டிக் போடுற ஆப்ஷன் காட்டல. அதனால நம்மளோட இன்ஸ்டா அக்கௌண்ட் டைரக்ட் அப்பீல் கூட காட்டல, டைரக்ட் டிசேபிள் ஆயிருச்சு. இதெல்லாம் பண்ணா மனசு உடைஞ்சு வீடியோ போடாம கேமிங் கம்யூனிட்டி யூடியூப் கம்யூனிட்டி விட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல. இவ்வளவு நாளா நம்மளுக்கு யாரும் ஹேட்டர்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போதான் எங்கேயோ எவனுக்கும் நம்மளுக்கு வியூஸ் அதிகமா போறத நினைச்சு நம்ம வளர்ந்துருவோங்கிற பயத்துல எவனுக்கு ஒவ்வொரு எரியுது அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ பாக்குறவங்க மட்டும் எனக்கு ஒரே விஷயம் பண்ணுங்க. இந்த வீடியோ நான் இது வரைக்கும் ரொம்ப நாள் கழிச்சு நான் கேட்கறேன். ஓகேவா கைஸ், கமெண்ட் செக்ஷன்ல நாங்க இருக்கோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டு கமெண்ட் பண்ண சொல்லுங்க. இதுக்கப்புறம் நம்மளோட ஹேட்டர்ஸ் கமெண்ட் செக்ஷனை பார்த்து புரிஞ்சுக்குவாங்க நம்மளுக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அப்ப நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும். லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ் டீம் பாதியிலே நாக் டவுன் ஆகி எலிமினேட் ஆயிருவாங்க. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட டீம்மேட் எவ்வளவு முயற்சி பண்ணாங்க ஆனா ஜெயிக்க முடியல. சோ செகண்ட் பிளேஸ் தான் முடிச்சோம்.